ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 20ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தமிழரசுக் கட்சியின் வழக்கு தொடர்ந்தும் இழுபறிக்குள், பதில் மனு தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் நேற்று உத்தரவு. இலங்கை தமிழரசுக் கட்சியின் நிர்வாக தெரிவுக்கு எதிராக திருகோணமலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் 4 தரப்பினர் பதில் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் மிகுதி 4 தரப்பினரையும் பதில் மனுவை தாக்கல் செய்யுமாறு தெரிவித்துள்ள நீதிமன்றம் ஜூலை 30ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கியுள்ளது. தமிழரசுக் கட்சியின் நிர்வாக தெரிவுகளுக்கு எதிராகவும் ஜனவரி 21 மற்றும் 27ஆம் தேதிகளில் இடம்பெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் நிர்வாக தெரிவுகளை ரத்து செய்ய கோரியும் திருகோணமலையைச் சேர்ந்த ஒருவரால் திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த எதிராளிகளில் ஒருவரான சுமந்திரன் ஆட்சேபனையை தெரிவித்ததால் ஏனைய எதிராளிகள் தமக்கும் ஆட்சேபனையை தெரிவிக்க வேண்டிய தேவை உள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். அவர்களின் ஆட்சேபனைக்காக வழக்கு தவணையிடப்பட்டிருந்தது. பிரிதொரு தவணையின் போது தமிழரசுக் கட்சியின் கொழும்பு கிளையைச் சேர்ந்த ரத்னவடிவேல் என்ற நபர் தன்னை இடைபுகு மனுதாரராக சேர்க்கும்படி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அவர் இடைபுகு மனுதாரராக சேர்க்கப்படுவதற்கு சுமந்திரன் எதிர்ப்பை பதிவு செய்யவில்லை. ஆனால் ஏனைய எதிராளிகளும் வழக்காளியும் ரத்னவடிவேல் என்ற நபர் வழக்கில் இடைபுகு மனுதாரராக சேர்க்கப்படுவதற்கு தமது ஆட்சேபனையை தெரிவித்திருந்தனர். இடைபுகு மனுதாரராக அவர் சேர்க்கப்படும் பட்சத்தில் விரைந்து முடிக்கப்பட வேண்டிய தேவை உள்ள இந்த வழக்கு இழுத்தடிக்கப்படும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். எனினும் சட்ட நியமனங்களுக்கு அமைய அவர் இடைபுகு மனுதாரராக சேர்த்து கொள்ளப்பட்டிருந்தார். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சுமந்திரன், சத்தியலிங்கம், குலநாயகம் மற்றும் ரத்னவடிவேல் ஆகியோர் வழக்கு தொடரினரின் கோரிக்கைகளுக்கு இணங்குவதாக நீதிமன்றத்தில் நேற்று பதில் மனு தாக்கல் செய்தனர். ஸ்ரீதரன், மாவை சேனாதிராஜா, கோதாசன் மற்றும் ஜோகேஸ்வரன் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்யவில்லை. வழக்கு தொடரினரின் கோரிக்கைக்கு இணங்குவதாக தாம் ஏற்கனவே நீதிமன்றத்தில் தெரிவித்துவிட்டதால் பதில் மனு தாக்கல் செய்யவில்லை என்று அவர்களின் சட்டத்தரணி மன்றுரைத்தார். எனினும் சட்ட நியமங்களுக்கு அமைய பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்திய நீதிமன்றம் அதற்கு ஜூலை 30ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கி உத்தரவிட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜாலிலிருந்து சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்து, 30க்கும் மேற்பட்டோர் காயம். ஜாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமத்தை நோக்கி சென்ற பஸ் மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கங்கை பாலத்துக்கு அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் மூதூர் தள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, திடீரென உடைந்த வீடு, 2 அருந்தப்பு, வவுனியாவில் சம்பவம். வவுனியா பூந்தோட்டம் ஸ்ரீநகர் பகுதியில் வீடொன்று நேற்று திடீரென உடைந்து வீழ்ந்தது. அந்த வீட்டில் வசித்து வந்த கணவனும் மனைவியும் வீட்டுக்கு வெளியில் இருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள். வீட்டின் பின்பக்க சுவர், கூரை பகுதி என்பன முற்றாக உடைந்து வீழ்ந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீநகர் பகுதியில் 1996ஆம் ஆண்டு பொதுமக்கள் குடியேற்றப்பட்ட பின்னர் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் பொதுமக்கள் வசிப்பதற்கு தகுதியற்றனவாகவே இருக்கின்றன. தமக்கு வீட்டு திட்டங்களை வழங்குமாறு அவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சொகுசு கப்பல் வந்தது ஜாலுக்கு. 800க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு சொகுசு கப்பல் ஒன்று நேற்று காங்கேசன்துறை துறைமுகத்தை அடைந்தது. சென்னையிலிருந்து புறப்பட்ட இந்த கப்பல் கடந்த புதன்கிழமை அம்பாந்தோட்டையை அடைந்திருந்தது. நேற்று முன்தினம் திருகோணமலையையும் நேற்று காங்கேசன்துறையையும் கப்பல் வந்தடைந்தது. நேற்று மாலை இந்தியாவை நோக்கி தனது பயணத்தை கப்பல் ஆரம்பித்தது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கடத்தொழிலுக்காக சென்ற 4 மீனவர்களை காணவில்லை. பருத்தித்துறை துறைமுகத்தில் இருந்து கடத்தொழிலுக்காக சென்ற 4 மீனவர்கள் 1 வாரமாகியும் திரும்பாத நிலையில் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டுள்ளது. பருத்தித்துறை துறைமுகத்திலிருந்து கடந்த 7ஆம் தேதி புறப்பட்ட மீனவர்களே காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வல்வெட்டித்துறை, கல்முனை, திருகோணமலை மற்றும் முள்ளியானையைச் சேர்ந்த மேற்படி 4 மீனவர்களும் புறப்பட்ட தினத்திலிருந்து 5 தினங்களுக்குள் கரை திரும்பியிருக்க வேண்டும். எனினும் நீண்ட நாட்களாகியும் கரை திரும்பாததை அடுத்தே இது தொடர்பில் போலீசாரிடம் முறையிடப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலில் சர்வதேச கண்காணிப்பு,
ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலை சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் கண்காணிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதற்குரிய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் சார்க் மற்றும் பொதுநலவாய தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் இலங்கைக்கு வரவுள்ளன. ஐரோப்பிய தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு தேர்தல் கண்காணிப்பு பணிக்காக வரக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள போதிலும் அது தொடர்பில் உறுதியாக அறிவிக்கப்படவில்லை. அத்துடன் உள்நாட்டு தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளும் தற்போதிலிருந்தே தமது பணிகளை ஆரம்பித்துள்ளன. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை நீதியாகவும் சுதந்திரமாகவும் நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவும் கண்காணிப்பாளர்களை நியமிக்க உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக 22வது திருத்தம் வர்த்தமானி வெளியீடு, ரணில் விஜயதாச இடையே முருகல் நிலை முற்றியது, நீதியமைச்சரின் பணிப்புரையை மீறி நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்திய ஜனாதிபதி, நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் பணிப்புரையை மீறி தனது நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி 22வது திருத்த சட்டத்தை வர்த்தமானியில் வெளியிட்டார் ஜனாதிபதி ரணில். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டம் மூலம் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் அரசியலமைப்பின் ஏற்பாட்டில் காணப்படும் குறைபாட்டை திருத்தும் வகையில் சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் குறிப்பிடுகின்றது. ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் வரை 22வது திருத்த சட்டமூலத்தை வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிட வேண்டாம் என தான் நீதியமைச்சின் செயலாளருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஊடகங்களுக்கு குறிப்பிட்டிருந்த நிலையில் ஜனாதிபதியின் பணிப்புக்கு அமைய சட்டமூலம் வெள்ளிக்கிழமை வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கும் ஜனாதிபதி ரணிலுக்கும் இடையே முருகல் நிலை காணப்படுவது தென்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஒரே ஒரு தேர்தல் மட்டுமே இவ்வருடம் நடத்தப்படும், அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவிப்பு. இவ்வருடம் ஒரே ஒரு தேர்தல் மட்டுமே நடத்தப்படும் என நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நேற்று துல்கல கண்டவ ஊடாக நாரங்கல வீதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்காக 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் பிரகாரம் அக்டோபர் 17ஆம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்தி ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டும். இந்த ஆண்டு வேறு எந்த தேர்தல்களும் நடத்தப்படாது, ஜனாதிபதி தேர்தல் மட்டுமே நடத்தப்படும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி தேர்தலில் அரச உத்தியோகத்தர்கள் கண்காணிக்கப்படுவர், மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவிப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது அரச உத்தியோகத்தர்களின் செயற்பாடுகளை உன்னிப்பாக கண்காணிப்பதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் குறித்து அறிவிப்பு வெளியான பின்னர் நாட்டில் நடைமுறையில் உள்ள தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் ஒவ்வொரு அரச உத்தியோகத்தரும் செயற்பட வேண்டும் என மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். சட்டத்தை உரிய முறையில் கடைபிடிக்காது சில அதிகாரிகள் செயற்படுவதால் அங்கு மக்களின் மனித உரிமைகள் மீறப்படுவதாக நிமல் புஞ்சிகேவா குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உணவின்றி தவிக்கும் இலங்கை மக்கள், உலக உணவு திட்டம் தெரிவிப்பு. பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை படிப்படியாக மீண்டு வருகின்ற போதிலும் நாடளாவிய ரீதியில் 10 குடும்பங்களில் 4 குடும்பங்கள் தமது அன்றாட வாழ்வாதார மற்றும் உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பல்வேறுபட்ட மாற்று வழிமுறைகளை கையாண்டு வரும் நிலையில் தொடர்வதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இலங்கை அண்மை காலமாக கால நிலைமாற்ற சவால்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் அதிகரித்த வெப்பநிலை மற்றும் உயர்வான வெப்பம் என்பன மக்களின் ஆரோக்கியத்திலும் விவசாய நடவடிக்கையிலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் உலக உணவு திட்டம் சுட்டிக்காட்டியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அனுர ஜப்பான் விஜயம். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க நேற்று முன்தினம் ஜப்பான் விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் வெளிவார பிரிவினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஜப்பானில் வாழ்கின்ற இளைஞர்களுடனான சந்திப்பில் பங்கேற்பதற்காக அவர் அங்கு சென்றுள்ளார். அதன்படி நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை 2 மணிக்கு ஜப்பானில் ட்சுசுபாவில் ஜட்டாபா சிட்டிசன் கோலில் குறித்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதுடன் திங்கட்கிழமை ஜப்பானில் உள்ள தொழில் வான்மையாளர்களையும் சந்திக்க உள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பர பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அரசமைப்பின் 22வது திருத்தம் குறித்த வர்த்தமானி அறிவித்தலால் தேர்தலுக்கு தடை ஏற்படாது, தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்சிறி ரத்நாயக்க தெரிவிப்பு. அரசமைப்பின் 22வது திருத்தம் குறித்த வர்த்தமானி அறிவித்தலால் ஜனாதிபதி தேர்தலுக்கு எந்த தடையும் ஏற்படாது என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்சிறி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
பதுளையில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து கூறுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலம் ஜனாதிபதியின் பணிப்புக்கு அமைய வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு உத்தேச அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் எந்த வகையிலும் அழுத்தமாக அமையாது. அரசமைப்பின் 22வது திருத்தம் குறித்த வர்த்தமானி அறிவித்தலால் ஜனாதிபதி தேர்தலுக்கு எந்த தடையும் ஏற்படாது. எமக்கு 17ஆம் தேதி அதிகாரம் கிடைத்தது. அடுத்த வாரமளவில் தேர்தல் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதற்கு தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும். எமக்குரிய தேர்தல் சட்டங்களின் படியும் தற்போதைய அரசியலமைப்புக்கு அமையமே நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும். இதன்படி உத்தேச அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் தேர்தல் அறிவிப்பு நடவடிக்கைகளுக்கு எந்த வகையிலும் அழுத்தமாக அமையாது என்றார். ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் வரை 22வது திருத்த சட்டமூலத்தை வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிட வேண்டாம் என தான் நீதியமைச்சின் செயலாளருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஊடகங்களில் குறிப்பிட்டிருந்த நிலையில், ஜனாதிபதியின் பணிப்புக்கு அமைய சட்டமூலம் வெள்ளிக்கிழமை வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மொட்டு ரணிலின் பேச்சு தோல்வி, தனி வேட்பாளரை நிறுத்த முனைப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளிப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடல் தோல்வியடைந்துள்ளது. பொதுஜன பெரமுனவின் பிரேரணைகளுக்கு ஜனாதிபதியின் பதில் போதுமானதாக இல்லை என்பதால் இந்த சந்திப்பு தோல்வியடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக தமது கட்சிக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்தால் கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் பசில் ராஜபக்ச ஆகியோருடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கலாம். தற்போதுள்ள நிலைமை மேலும் மாறாவிட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து தனி வேட்பாளரை நியமிப்பது தவிர்க்க முடியாததாகிவிடும் என கட்சி முக்கியஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் 25 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணைவார்கள் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுஜன பெரமுனவுக்கு தொடர்ந்து அறிவித்தமையினால் ஜூன் 15ஆம் தேதிக்கு முன்னர் அவர்களை அரசாங்கத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அதன் பின்னர் பொதுஜன பெரமுனவின் நிலைப்பாடு அறிவிக்கப்படும் எனவும் பசில் அரசாங்கத்திற்கு அறிவித்திருந்தார். ஆனால் ஜூன் 15ஆம் தேதிக்குள் அதனை நிறைவேற்ற முடியாத காரணத்தினால் ஜனாதிபதி மேலும் கால அவகாசம் கேட்டதையடுத்து பொதுஜன பெரமுன அரசாங்கத்திற்கு ஜூலை 15ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கியது. அப்போதும் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. இதனால் இம்மாத இறுதிக்குள் தமது நிலைப்பாட்டை அறிவிக்குமாறு ஜனாதிபதிக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்களில் ஒரு பிரிவினர் ஜனாதிபதிக்கு ஆதரவாக செயற்படுவதுடன் இன்னொரு தரப்பினர் கட்சியிலிருந்து வேட்பாளர் நியமிப்பதற்கான யோசனைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மொட்டின் அதிகாரம் ரணிலின் பிடிக்குள், பல முடக்கிறதா ராஜபக்ச குடும்பம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் வாரிசு உரிமையாளர்களான ராஜபக்ச குடும்பத்தின் பலம் வாய்ந்த 5 பேர் தற்போது கட்சியில் பலமற்றவர்கள் ஆகிவிட்ட நிலையில் அதன் அதிகாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைகளில் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மொட்டு கட்சி எனப்படும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ச, தற்போதைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச, பதவியில் இருந்து நீக்கப்பட்ட ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச, சமல் ராஜபக்ச என ராஜபக்ச குடும்பத்தின் சில முக்கியஸ்தர்கள் பதவிகளை வைத்த போதிலும் அவர்களின் அதிகாரங்கள் தற்போது படிப்படியாக குறைந்தே வருகிறது. மேலும் ரணில் ஆதரவு நிலைப்பாட்டிற்கு சமல் ராஜபக்சவின் மகன் சசீந்திர ராஜபக்ச மாறினாலும் ராஜபக்ச குடும்பத்துடன் விரிசலை ஏற்படுத்தக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் அவரும் இருப்பதாக தெரிய வந்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அடுத்த வருடம் முதல் 40% நேரடி வரி வசூலிப்பதே இலக்கு, நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. வரி கட்டமைப்பில் தற்போதைய 30% விரிவுபடுத்துவதுடன் வரி ஏய்ப்பு செய்பவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதுடன் அடுத்த வருடம் வருமானம், செல்வம் மற்றும் சொத்து வரிகள் மூலம் நேரடியாக 40% வரி வசூலை இலங்கை இலக்காக கொண்டுள்ளது என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்பலாப்பட்டியே தெரிவித்துள்ளார். தனிநபர்கள் மூலம் நேரடி வரிகள் வசூலிக்கப்படுகின்றன. சொத்து மற்றும் சொத்து உரிமையுடன் அதிக வருமானம் உள்ளவர்கள் வரியை செலுத்த முடியும். பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டதால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நிர்வாகம் சர்வதேச நாணயத்துடன் இணங்கிக் கொண்ட உறுதிமொழிகளுக்கு அமைவாக அடுத்த ஆண்டு முதல் புதிய சொத்து மற்றும் பரம்பரை சொத்துக்களுக்கான வரிகளை விதிப்பது குறித்து சிந்தித்து வரும் நிலையில் நேரடி மற்றும் மறைமுக வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள்.
இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.